தூரம் எடுத்துருக்கு இப்படி வந்திருக்குது. அப்ப ஓபிக்கு கீழே தூரம் எவ்வளவாக இருந்திருக்கு? ஆகவே ஓபிக்கு கீழே தூரம் இவர மைனஸ் ஆக வந்திருப்பார். 3π மைனஸ் 4 கீழ் 5 பைசா 2 மாதிரி. பிரேக் எடுத்துருவாங்க, மிச்ச பகுதியும் சரி சாப்பிட்டோம். இந்த பகுதியில் பிரச்சனை இல்லை, செஞ்சு கொள்ளலாம். டைம் கூட எடுக்கும், புவியீர்ப்பு மையம் செய்ய போனோம். கவனமா செய்யணும், சுருக்கிற இடத்துல விடுபட்டாலும் அங்க அவ்வளவுதான். புவியீர்ப்பு மையம் செய்யறீங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா செய்யும். முடியல. இப்போது எம்ஏ உடைய ஒரு துணிக்கை புள்ளி ஏயில் OF நிலைக்குத்தாகவும் புள்ளி எஃப் ஒரு கிடைத்தரை தொட்டுக்கொண்டும் இருக்க கரணி 40 வைக்கப்பட்டதாக தரப்பட்டுள்ளது, வைக்கப்படத்தக்கதாக பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு துணிக்கை புள்ளி ஏயில் OF நிலைக்குத்தாகவும் புள்ளி எஃப் ஒரு கிடைத்தரையை தொட்டுக்கொண்டும் இருக்க கரண்டி 40 வைக்கப்பட்டதாக பொருத்தப்பட்டுள்ளது. எம் கமா ஏ கமா ரோவினை காண்க. எனவே என்னுடைய ஒரு துணிக்கை புள்ளி ஏ ஏகமா ரோவில் காணும். ரைட், ஓகே. இதான் படம். இப்ப என்ன செய்யறாங்கன்னா எம்ல ஒரு திணிவை கட்டி தொங்க விட்டுறான். ஏல ஒரு திணிவை கட்டி தொங்க விட்டு எஃப்ன்ற ஒரு கிடைத்தரை தொட்டு கொண்டிருக்க மாதிரி 40 வைக்கப்பட்டிருக்கலாம். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? இப்படி வச்சிருந்தால் சும்மா யோசிப்பே. ஓபியில இருந்து கீழே இவ்வளவு தூரம், ஓஎஃப் இருந்து வலப்பக்கமாக இவ்வளவு தூரம் புவியீர்ப்பு மையம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. நான் இப்படியே வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இங்கால பக்கம் சரிஞ்சு விழப்பாக்கும். இப்ப விழுறதை தடுக்கிறதுக்காக இங்கால பக்கம் நிறைவேற்றப்படுது. அப்ப இங்கால பக்கம் நிறைவேற்ற நேரம் இங்கால நிறை கூட 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 சரீர அளவு குறையும் இல்லையா? அப்ப இவர் கிடையாகவே ஒரு கிடைத்தரை தொட்ட மாதிரி இதே வடிவத்துல பேணணுமாக இருந்தால் என்ன நடக்கும்? அப்படி தேவையில்லை. அப்படி இருந்தா வராதுன்னா, அப்படி இருந்தா இங்கால பக்கம் மட்டும்தான் திருப்பம் வரும். ஓஎஃப்ன்றது ஓஎஃப் வழியே திணிவு மையம் வந்திருந்தால் இங்கால பக்கம் எக்ஸ்ட்ரா திருப்பம் வருது, விழுந்துரும். இங்க என்ன நடக்கணும்? அப்ப பாருங்க, திரும்பாம அதே மாதிரி நிக்கணுமா இருந்தால் இந்த புள்ளியை தொட்டுக்கொண்டு திரும்பல் அடைய கூடாண்டால் இந்த புள்ளி சார்பாக திருப்பம் எவ்வளவாக இருக்கணும்? மொத்தமா 0 இருக்கணும். ஏன்னா இந்த புள்ளி சார்பாக திரும்பல் அடைஞ்சால் விழுந்துருவார். இப்ப திரும்பல் அடையாம இருக்கணுமா இருந்தால் இந்த புள்ளி சார்பா தொடு புள்ளி சார்பாக திருப்பம் 0 இருந்திருக்கு. அப்ப இந்த புள்ளி சார்பா திருப்பம் 0 வரணுமா இருந்தால் இங்கான பக்க திருப்பமும் அங்கான பக்க திருப்பமும் இப்படி இருந்திருக்கணும், சமனாக இருந்திருக்கணும். ஆக இங்கான பக்கம் எம்ன்ற ஒரு திணிவை தொங்க விட்டுற நேரம் நிறை எம்ஜியாக வரும். மொத்த திணிவு எவ்வளவு வந்துச்சு மறந்துட்டோம். தூரம் அடிச்சிட்டோம். தூரமும் எந்த தூரங்கள் தேவைப்படும்? கிடைத்தூரம் மட்டும்தான் தேவைப்படும். கிடைத்தூரத்தை நாம இப்படி மார்க் பண்ணி வைப்போம். ஓஎஃப்ல இருந்தான கிடைத்தூரம் மார்க் பண்ணோம் 8 சக 5 பையின் கீழ் 2 சக 5 பை. ஓஎஃப்ல இருந்து இவ்வளவு தூரத்தில் திணிவு மையம் காணப்படுது. அப்புறம் திணிவு மையம் இங்க இருந்து இப்படி தாக்குறதா நிறை. மொத்த நிறை எவ்வளவு வந்துச்சு? 2 கூட்டி எடுத்தோம், 2 வர்க்கம் ரோ மாதிரி வந்து. இப்ப இங்கால பக்கம் நிறைய அங்கால பக்கம் இங்கால பக்கம் திருப்பவும் அங்கால பக்கம் திருப்பவும் சமனாக இருந்திருக்கணும். கவிழாமல் இருக்கு, வழுக்காமல் இருக்கு. வழுக்காமல் இருக்கு என்ன நடக்கணும்? எப்படி சின்னதா இருக்கு? எஃப்ஓஆர்ன்ற விகிதம் யாரோட சின்னதா இருக்கணும்? மியூவோட சின்னதா இருக்கணும். மியூவோட சின்னதா இருந்தா வழுக்கல் நடக்காது. இது பொருத்தப்பட்ட சொல்லப்பட்டிருக்கு. பொருத்தப்பட்ட இதை உராயை பத்தி கவனிக்க வேண்டிய அவசியம். அப்ப இங்க அளவு திருப்பத்தை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். ரைட். அப்ப எஃப் பற்றி நான் தொகுதிக்கு திருப்பம் எடுத்தால் பாருங்க,
8 சக 5 பையின் கீழ் 2 சக 5 பை ஏ இன்டு 2 ஏ வர்க்கம் ரோ 5 பை சக 2 ஜி சமனா இருக்கணும் இங்கே பக்கம் திருப்பது எம்ஜி இன்டு 2 என்ற மாதிரி முடிஞ்சு. ஜிக்கு ஜி கேன்சல், 2 ஏக்கு 2 ஏ கேன்சல். அப்ப எம் இன் பெருமானம் இப்படி வரும் 8 சக 5 பை ஏ வர்க்கம் சிக்மா என்ற மாதிரி. இந்த விஷயம் தான் பெரிய அளவு கஷ்டம். தூரம் எவ்வளவு வந்துச்சு? 4 மைனஸ் பையின் கீழ் 2 பிளஸ் 5 பை அப்படியா? 3 பை மைனஸ் 4. முழு கரண்டியும் பீல இருந்து தொங்க விடப்பட்டால் ஒரு நிலைக்குத்து அமைக்கும் கோணம் எவ்வளவு இருந்தது சொல்லுமே. கைப்பிடி நிலைக்குத்து அமைக்கும் கோணம் எவ்வளவு பீல இருந்து தொங்க விடப்பட்டால் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பீல இருந்து கட்டி தொங்க விடப்பட்டால் நிலைக்குத்துடன் இந்த கைப்பிடி அமைக்கும் கோணம் எவ்வளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப இந்த புள்ளி தொங்க விட்டால் உங்களோட நிலைக்குத்து கோடு யாராக இருந்திருப்பார்? நிலைக்குத்து கோடு எது பாருங்க. இந்த புள்ளியில கட்டி தொங்க விட்டால் கட்டாயம் நிறையின் தாக்க கோட்டினூடாக இலை வருமா இல்லையா? அப்ப இதான கூட நிறையாக இதான் கூட இதான் வந்திருப்பார் நிலைக்குத்து கோடாக வந்திருக்கும். நிறை அங்கால பக்கம் தாக்கமா எடுக்கும். அப்ப இதோட நிலைக்குத்து கோணாக இருந்தால் நிலைக்குத்துடன் கைப்பிடி அமைக்கும் மொத்த கோணம் எவ்வளவு? நிலைக்குத்துடன் கைப்பிடி அமைக்கும் மொத்த கோணம் தீட்டான் எடுக்கும். tan தீட்டா எப்படி வரும்? 3 பை மைனஸ் 4 கீழ் 2 பிளஸ் 5 பை ஏ கீழே இந்த தூரம் எவ்வளவு? வந்து கழிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, டிரெக்டா போடலாம். இந்த தூரமே தான். இந்த தூரமே இருந்தா tan தீட்டா தெரியும். தீட்டானது tan இன்வர்ஸ் இவரின் கீழே ஏண்டு வந்திருக்கும். மொத்த கோணம் நேரம் 5/4 பிளஸ் தீட்டானு கொடுத்துருக்கு. இதெல்லாம் கவனமா இருக்கு. ஏல இருந்து கட்டி தொங்க விடப்பட்ட ஏல இருந்து கட்டி தொங்க விடப்படுது. இப்ப நடக்கும் இருந்து கட்டி தொங்க விடப்பட்ட இப்ப ஒரு நிலைக்குத்து கோடு இதுவாக வருமா இல்லையா? இப்ப இந்த ஓபின்றது நிலைக்குத்து அமைக்கும் கோணம் வேணும்னு கேட்டா என்ன செய்யலாம்? அல்லது ஒரு அச்சு நிலைக்குத்து அமைக்கும் கோணம் என்றால் இந்த கோணத்தை பத்தி கேட்கிறாங்க. அப்ப இந்த கோணம்ன்றது இவரின் கீழ் இந்த மொத்த நீளமாக வரும். இந்த மொத்த நீளம் எவ்வளவு? இங்க இருந்து வரைக்கும் 2 பிளஸ் இன்னொரு ஏஆக வந்துருக்கு. சரி அப்படின்னு கேட்கலாம். 4 5 ரைட் 6 2 அப்ப இங்க வரைக்கும் 4 5 வந்துருக்கு. ரைட் சொல்லுங்க. ஒரு திண்மறை கோளம் மேலொரு கூம்புன்னு வச்சுக்கோ. இவர் ஒரு கிடைத்தரையில வைக்கப்பட்டிருக்கிறார். இப்ப இவருக்கு இந்த சேர்த்தி உடலுக்கு ஒரு திணிவு மையம் வந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கு. இவர் ஒரு சின்ன அசைவுக்கும் கவிழ்ந்து விழணுமா இருந்தால் இவரோட திணிவு மையம் சேர்த்தி திணிவு மையம் எங்க இருந்திருக்கு? ஒரு சின்ன அசைவு கொடுத்தாலும் அவருக்கு விழுந்துருவார். எங்க வரும்? கூம்புக்குள்ள வருமா வட்டத்துக்குள்ள வருமா? கூம்புக்குள்ள வந்திருக்கு. ஏன்னா இந்த பக்கம் ஒரு விசை இந்த இடத்துல நிறை வருமாக இருந்தால் ஒரு சின்ன அசைவு கொடுக்குற நேரம் மறுதாக்கம் இப்படி வரும், நிறை இப்படி வரும். அங்கே தாக்கல் திருப்பம் கொண்டு வரும். திருப்பம் வந்து
கவிழ்ந்து விழுந்துருவார். அது மாதிரி இங்கால பக்கம் தட்டி விட்டாலும் இங்கால பக்கம் கவிழ்ந்து விடுப்பார். இந்த இடத்துல திணிவுமயம் காணப்படுமாக இருந்தால் கட்டாயம் ஒரு சிறிய அசைவுக்கும் கவிழ்ந்து விழுந்துருவார். சரியா மையத்துல காணப்படுது திணிவுமயம், என்ன நடக்கும்? ஒரு சிறிய அசைவு கூட தான் நடக்கும். என்ன நடக்கும்? இந்த இடத்துல சரியா திணிவுமயம் வரும். எப்படி? அடைவு வராது. சரியா நடு மையத்துல வரும். எப்படி? சின்ன அசைவு கொடுக்கிற நேரம் என்ன நடக்கும்? அதே நிலைமையில நிற்கும். பாருங்க, இந்த இடத்துல திணிவுமயம் வருமாக இருந்தால் ஒரு சிறிய அசைவு கொடுக்கிற நேரம் இப்படி என்ன வருதுன்னு வச்சுக்கோமே, மறுதாக்கம் மையத்துக்கு கூட போகும், நிறையும் மையத்திலிருந்து கீழ் நோக்கி தாக்கும். எப்படி திரும்பினாலும் கட்டாயம் மறுதாக்கம் நிறையோட ஒரே தாக்கத்தோடு வருமா இல்லையா? அப்ப இன்னொரு நிலைமையில சமநிலை அடையும். இங்க வேற இப்படி காணப்பட்டால் நிறை இப்படி வரும், மறுதாக்கம் இப்படி வரும், கவிழ்ந்து விழுந்துரும், திருப்பம் வரும். ஆனா இங்க காணப்பட்டால் நீங்க எப்படி திருப்பி வச்சாலும் அதே மாதிரி நிற்போம், அசையாம நிற்போம். அப்ப எந்த பக்கம் தட்டி விட்டாலும் இன்னொரு புதிய நிலையில ஒரு சமநிலை அடைவார். இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்? எப்படி? கவிழாது, அதாவது ஒரு ஊசல் மாதிரி அசைஞ்சு 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 அப்படியே பழைய நிலையில நிற்கும், ஆரம்ப நிலைக்கு வந்து நிற்கும். இதை வச்சும் கேள்வி வரலாம். பாருங்க, திணிவுமயம் இங்க காணப்பட்டால் இதே நிலைமையில நிற்கும், இங்க காணப்பட்டால் புதிய நிலைமையில சமநிலை அடையும், இந்த நிலைமையில உறுதியில் சமநிலை சொல்லுவாங்க, தட்டி விட்டு அப்படி விழுந்து. அவ்வளவு இப்படி வந்தா சமநிலை கேள்வி பொதுவா இந்த 3 வகையில தான் வரும். ஒரு சேர்த்தி உடல், ஏதோ ஒரு சேர்த்தி உடல்ல ஒரு வடிவம் வச்சுக்கோ. இப்ப இந்த சேர்த்தி உடலை நான் ஒரு சாய்தளத்துல வச்சு இந்த சாய்தளத்தின் சரிவை கூட்டி கொண்டு வர நேரம் என்னென்ன முறைகள்ல இவர சமநிலை குலையலாம்? ஒன்று சறுக்கலாம், இல்லாட்டி கவிழல் நடக்கலாம். சறுக்கணுமா இருந்தா என்ன நடக்கணும்? ஆர்ட பெருமானம், அதாவது உராய் விசை இங்கால தொழிற்படும், மறுதாக்கம் கட்டாயம் காணப்படும். இந்த எஃபின் கீழ் ஆர்ட விகிதம் மியூக்கு சமனாகிற நேரம் என்ன நடக்கும்? சறுக்க பார்க்கும். இந்த மியூன்றதுதான் யார்? அல்பா சார்புல டான் அல்பா. நிறுவி எடுக்கலாம், நேரடியா போடக்கூடாது, நிறுவி எடுக்கலாம். சறுக்களுக்கு தேவையான அல்பாவோட பெருமானம் அல்பா 1 எடுத்துக்கும். அப்ப எஃபின் கீழ் ஆர்ட விகிதம் டான் அல்பா 1க்கு சமனாகிற நேரம் வழுக்கல் நடக்கும். வேற எப்படி சமநிலை குலையலாம்? நிறை இப்படி தாக்குது, வேற எப்படி சமநிலை குலையலாம்? கவிழல் நடக்கும். கவிழல் நடக்கும்னா என்ன நடக்கும்? போயிடும். இந்த தொடுப்புள்ளியை விட்டு எப்ப நிறைய தாக்க வெளியே போகுதோ அந்நேரம் கவிழல் நடக்கும். மேக்சிமம் எங்க வரைக்கும் வரலாம்? டபிள்யூ தாக்க கூட மேக்சிமம் எங்க வரைக்கும் வரலாம்? தொடுப்புள்ளி வரைக்கும் வரலாம். ஏன்னா சாய்வு கூட்ட 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 ஆரம்பத்துல டபிள்யூ நிறை இப்படி காணப்படும், சாய்வு கூட 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 இங்கால பக்கம் நகர்ந்து கொண்டே வரும். நகர்ந்து கொண்டே வார நேரம் இன்னும் கொஞ்சம் சாய்வு கூட்டினால் மேக்சிமம் இங்க வரைக்கும் வரலாம், அதை விட கொஞ்சம் கூட்டினாலும் கவிழ்ந்து திருப்பம் கூட வரும். அப்ப கவிழ்ந்து விடுறதுக்கு தேவையான அல்பாட பெருமானம் அல்பா 2 எடுத்து கவனமா யோசிங்க. கவிழலுக்கு தேவையான அல்பாட பெருமானம் அல்பா 2 எடுத்து. இப்ப அல்பா 1ன்றது அல்பா 2 விட சின்னதாக இருந்தால் முதலில் கவிழல் நடக்குமா சறுக்கல் நடக்குமா? அதாவது இவரோட சமநிலை குலைய போறது கவிழல் மூலமாகவா சறுக்கல் மூலமா? அல்பா 1ன்றது எஃபின் கீழ் ஆர்ட விகிதம் மியூக்கு சமனாகிற நேரம் அல்பாட பெருமானம் சறுக்கல் மூலமாக நடக்கும். ஜீரோல இருந்து அல்பா கூடிட்டே போற நேரம் இவங்க 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்டா வருவார்? அல்பா 1 வருமா அல்பா 2 வருமா? அல்பா 1 ஃபர்ஸ்டா வரும். அல்பா 1 வந்தா சறுக்கலுக்கு தேவையான நிபந்தனை வந்துருச்சு. இப்ப கவிழல் நடக்கிறதுக்கு முன்னாலே சறுக்கல் நடக்கும், சரிதானே? மூட்டிய கொள்ளை விதி மாதிரி கேள்விகள் வரும். இப்ப அல்பா 2ன்றது சின்னதா இருந்தா எது ஃபர்ஸ்டா நடக்கும்? கவிழல் நடக்கும், சரிதானே? மூட்டிய கொள்ளை எப்படி கேள்வி வரும்? வந்துருச்சு, சரி, எங்க ஆமில வருச்சு. இந்த இடத்துல ஒரு மூட்டப்பட்ட கோலம் கிட்டத்தட்ட பழைய கேள்வி 2010 11 இந்த இடத்துல மூட்டப்பட்டிருக்கு. கரடான தளங்கள் வச்சு ரெண்டு கோல் டைம் நிறைகள் டபிள்யூ டபிள்யூ வச்சு. இப்போ ஒரு பூனை உண்டோ மனிதன் உண்டோ ஏணி வழியே ஏறான்னு வச்சுக்கோ, சிம்பிள் டபிள்யூ நிறைய வச்சுக்கோ, டபிள்யூ நோட்னு வச்சுக்கோங்க.
கொண்டு போற நேரம் முதல்ல இந்த எந்த ஏணி வலுக்குண்டு கேட்கிறான், இல்லாட்டி எந்த கோல் வலுக்குண்டு கேட்கிறான். ரெண்டு கோள்கள் இந்த இடத்துல முட்டப்பட்டிருக்கு. இவர் ரெண்டு டபிள்யூ, இவர் ரெண்டு டபிள்யூ, ரெண்டு கரடான தளத்துல இப்படி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் இங்க இருந்து அப்படி ஏறிக்கொண்டு போற நேரம், ஏணி வழி ஏறிக்கொண்டு போற கோளின் வழியே ஏதோ ஒரு முறை ஏறிக்கொண்டு போற நேரம் என்ன முனை வலுக்கும்? இது வலுக்குமா இது வலுக்கும்? அது சொல்லலாம், உறுதியா சொல்லலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதை வச்சு முடிவு எடுக்கலாம்? பாருங்க, இவனுக்கும் மறுதாக்கம் இங்க கரடான தளம், அப்ப இங்க ஒரு F1 வரும், இங்க ஒரு F2 வரும். இப்ப முழு தொகுதியிலும் F1 F2 எப்படி இருக்கு? முழு தொகுதியில தாக்குற மொத்த கிடை விசைகள் யார் யார்? புற விசைகள். பாருங்க, இவர் இங்கால இருக்கிற இந்த கோள் எந்த பக்கம் வழுக்க பார்க்கும்? இந்த கோள் இங்கால வழுக்க பார்க்கும். ஆகவே உராய் விசை அங்கால வரும். இந்த கோள் அங்கால நகர பார்க்கும். அப்ப இவர் உராய் விசை இங்கால வரும். மொத்த தொகுதியிலும் காணப்படுற மொத்த கிடை விசைகள் யார் யார்? F1 F2 ரெண்டுமே சமனாக இருக்கணுமா இல்லையா? சமநிலை. ரைட், சமநிலைக்கு ரெண்டு பேரும் சமனா இருப்பான். மறுதாக்கம் இங்க R1 எடுப்போம், இங்க R2 எடுப்போம். சரிதானே? நான் சொல்றேன் F1 F2 எல்லாமே ஒரு F க்கு சமன் எடுத்துக்கும். இப்ப இந்த முனை வலுக்கணும்னா என்ன நடக்கணும்? W நிலைக்கு தான், W நிலைக்கு தான். F கிடை விசை என்ன? சொல்லுங்க. இப்ப இந்த முனை வலுக்கணும்னா என்ன நடக்கணும்? F/R1ன்றது இவருட μ1க்கு சமனாக இருக்கு. அது மாதிரி F/R2ன்றது மட்டுமிட்டான சமநிலை. இதை விட கூடிருச்சுன்னா வலிக்குது. சரி, எல்லை சமநிலை. நீங்க ஏற 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 ஆறு பெருமானம் கூடிக்கொண்டு வந்து என்ன நடக்கும்? இவர் எல்லை சமநிலைக்கு நெருங்கி கொண்டு போவார். எல்லை சமநிலை அடையிற நேரம் μ1 பெருமானம் μ1க்கு சமனாக இருந்திருக்கும். இன்னும் கூடிட்டா வலிக்கும். வேணும் கூடும் தானே? திருப்பம் பாருங்க, இங்க எனக்கு திருப்பம் எடுத்தால் தூரம் குறைஞ்சு கொண்டு வருது. அது R1 கூடி கொண்டு பாருங்க. இப்ப F இன் கீழ் R1 பெருமானம் μ1 ஆகினா இவர் வலிக்கிறார். F இன் கீழ் R2 பெருமானம் μ2 ஆகினா இவர் வலிக்கிறார். இப்ப திருப்பங்கள் சமநிலை எல்லா நிபந்தனையும் பயன்படுத்தி F எவ்வளோ R1 எவ்வளோன்னு தனித்தனியா கணிக்கீழ்மான்னு பாருங்க. F பெருமானம் கணிக்கீழ்மான்னு யோசிங்க. சரி, R1 R2 பெருமானங்கள் கணிக்கலுமா? உங்களுக்கு W தெரியும், W0 தெரியும், மனிதனின் நிறை தெரியும். R1 R2 பெருமானங்கள் கணிக்க இயலுமா இல்லாத? R1 R2 பெருமானங்கள் எப்படி கணிக்கலாம்? நிலைக்கு சமநிலை போட்டா ரெண்டு தெரியா கணி. R1 தெரியும், R2 தெரியும். என்ன செய்யலாம்? இந்த புள்ளி பட்டு தொகுதிக்கு எடுத்துட்டு R2 வரும். இப்ப நிலைக்கு சமநிலை போட்டு R1 plus R2 ரெண்டு W plus W0 இருக்கு. அப்ப R1 தெரியும், R2 தெரியும். F1 F2 கண்டுபிடிக்க வழி இருக்குதா? F1 F2 பெருமானம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? தரப்பட்டிருக்குது. இது எல்லை சமநிலைக்கு தானே. F பெருமானம் மாறக்கூடியதானே. F1 கூடிக்கொண்டே வரும். யாருக்கு? உச்சியில இருந்து இந்த ஒரு கோளுக்கு மட்டும் திருப்பம் R2 பெருமானம் தெரியும். இந்த ஒரு கோளுக்கு திருப்பம் எடுத்தால் F2 வரும். சரிதானே? அப்ப F2 தெரியும், R2 தெரியும். ரெண்டு பெருமானங்களும் தனித்தனியா தெரியும் எனக்கு. F தெரியும், R1 தெரியும், F தெரியும், R2 தெரியும். இவரை பிரிச்சு வர பெருமானமும் இவரை பிரிச்சு வர பெருமானம் தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். F இன் கீழ் R1ன்றது F இன் கீழ் R2 விட சின்னதா இருந்தால் முதலில் எந்த முனை வலுக்கும்? இந்த முனையா அந்த முனையா? ஏன்ற முனையா பீன்ற முனையா? ஏ முனை வலுக்கும். இந்த விகிதம் கூடிக்கொண்டு போற நேரம் இவர் சின்னாளாக இருந்தால் கவனிங்கோ, F இன் கீழ் R1ன்றது இங்க இருக்கு, F இன் கீழ் R2ன்றது இங்க இருக்குது. பெருமானம் கூடிக்கொண்டு போற ஃபர்ஸ்டா யார் மாட்டுவார்? F இன் கீழ் R1. அப்ப F இன் கீழ் R1 அடைஞ்சிட்டா இவர் வலிக்கிறார், இவர் சமநிலை இருப்பார். விளைஞ்சோ? அப்ப முதல்ல வழுக்கல் நடக்க போறது இங்கதான். உதாரணத்துக்கு இதுவே F இன் கீழ் R2 பெருமானம் சின்னதா இருந்தா எங்க வழுக்கல் நடந்திருக்கு? இங்க அளவுக்கு வழுக்கல் நடந்திருக்கு. ரைட்? அப்ப இந்த ரெண்டு பெருமானங்களையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு இந்த விகிதங்களை கண்டுபிடிச்சு இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெரியார் அதை ஒப்பிட்டு பார்த்து நீங்க எதுல முதல்ல வழுக்கல் நடக்குன்னு கண்டுபிடிக்கும். ரைட்? ஐடியாஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற என்ன வகையான சமநிலை வரும்?
டக்குன்னு 16 கேள்வி பாத்துருவோமே. 17 புவியீர்ப்பு மையம் செய்யறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செய்யுங்க. இந்த அப்ளைட்ல கூட டைம் எடுக்கிற கேள்வி 2 இருக்குது. யார் யார்? ஒன்று புள்ளி விவரவியல் சுருக்க டைம் எடுக்கும், படிச்ச புறம் விளங்கும் உங்களுக்கு. அடுத்தது புவியீர்ப்பு மையம். ஆனா சில வருஷங்கள்ல புவியீர்ப்பு மையம் லேசாகவும் வரும். பிரதியிட பயன்படுத்தி டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி வரும். கேள்வி வாசிச்சு கொஞ்சம் முடிவு எடுத்து கொடுங்க. எப்படி பிரதியிட பயன்படுத்தி செஞ்சு போடும். ஏகமா பி ஆகிய இரு சர்வ சமனான பைகள் ஆகும். பை ஏயில் 3 கருப்பு பந்துகளும் 2 வெள்ளை பந்துகளும் இருக்கும் அதே வேளை பை பியில் 4 கருப்பு பந்துகளும் 3 வெள்ளை பந்து. ஏகமா பி சர்வ சமனான பந்துகள். கருப்பு பந்து காணப்படுதாம், 2 வெள்ளை பந்து காணப்படும். இதேவேளை பை பியில் 4 கருப்பு பந்துகள் 3 வெள்ளை பந்து. ரைட், ஓகே. அவற்றின் நிறங்களை தவிர எல்லா அம்சங்களும் சர்வசமமானவை. இப்போது 1 2 3 4 5 6 என எண்ணிடப்பட்ட முகங்கள் உள்ள 6 பக்க கோடாக தாய்க்கட்டை ஒருமிக்க உருட்டப்படுகின்றன. இரு கோடாவது தாயக்கட்டைகள். ரைட், ஓகே. இப்போது கிடைக்கும் எண்களின் கூட்டுத்தொகை ஒரு முதன்மை எண் பை ஏ தெரிந்தெடுக்கப்படுகின்றது, இல்லை எனில் பை பி தெரிந்தெடுக்கப்படுகின்றது. ரைட், கவனமா வாசிங்க. நல்ல ஒரு தரம். கேள்வி வேலை பாருங்க ஃபர்ஸ்ட். என்னென்றால் ஏ என்ற பையில இவ்வளவு பந்துகள் காணப்படுது, பி என்ற பையில இவ்வளவு பந்துகள் காணப்படுது. இப்ப 2 தாயக்கட்டை எடுக்கிறாங்க. 1ல இருந்து 6 வரைக்கும் இலக்கம் எனப்பட்டு 2 தாயக்கட்டை எடுக்கு. அந்த 2 தாயக்கட்டையும் சுண்டி விட்டு கிடைக்கிற எண்களோட கூட்டுத்தொகை முதன்மை எண்ணாக வந்தால் பை ஏ தெரிவு செய்யப்பட்டு அதுல இருந்து ஒரு பந்து வெளியெடுக்கிறாங்களா. ரைட், கவனமா யோசிங்க. இல்லையெனில் பை பி தெரிந்தெடுக்கப்படுகின்றது. தெரிந்தெடுக்கப்பட்ட பையிலிருந்து ஒரு பந்து எலுமாறாக வெளியெடுக்கப்படுகின்றது. நல்லா யோசிங்க. 2 தாயக்கட்டை காணப்படுது. அந்த 2 தாயக்கட்டையும் சுன்ற நேரம் உங்களுக்கு முதன்மையின் வரணுமாக இருந்தால் முகங்கள்ல என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கலாம்? ஒன்று வந்திருக்கலாம். அப்படிதானே? முதல்ல முதன்மை எல்லாம் சொல்லுங்க. என்னென்ன ஒரு மேக்சிமம் எவ்வளவு? 12 தான் வரும். 2 முதலே 6 6 வந்தா மேக்சிமம் 12 தான் வரும். 12ஐ விட குறைவான முதன்மை எண்கள் யார் யார்? 1 வராது. 1 முதன்மை எண்கள் 2 3 5 7 அங்கால 8 வராது, 9 வராது, 10 வராது, 11 வரும். அப்ப இந்த எண்கள் வரக்கூடிய மாதிரி என்னென்ன வந்திருக்கலாம் தான் பார்க்க போறோம். ஆகவே 2 வரணுமாக இருந்தால் 2 முகங்களையும் 1 1 வந்திருக்கேன். அப்படியான வேற எதுவும் வழி இருக்குதோ? இல்ல. இல்லாட்டி 3 வரணும். 3 வரதுக்கு 1 2 வந்திருக்கலாம் 2 முகங்கள்லையும். அப்படி இல்லாட்டி கூட்டுத்தொகை தானே. கூட்டுத்தொகை இல்லாட்டி முதன்மை எண்களா? முதன்மை எண் சரிதானே? கூட்டுத்தொகை முதன்மை எண்ணாக வரணும். கூட்டுத்தொகை முதன்மை எண்ணாக வரணுமா இருந்தால் எந்த தாயக்கட்டையிலும் 2 வரலாம் 1 வரலாம். அது நிகழ்த்தாவில்லை. விளைஞ்ச மொத்த கூட்டுத்தொகை 3 ஆகணும். இப்ப முதலாவது தாக்கத்துல 2 வந்து 2வது தாக்கத்துல 1 வந்தாலும் பிரச்சனை. அதுவும் கூட்டுத்தொகை 3 தான். ஆக மொத்த கூட்டுத்தொகை 3 வரக்கூடிய மாதிரி இப்படி வரலாம் அல்லது இப்படி வரலாம். 2 1 வந்திருக்கலாம். வேற 5 வர மாதிரி 5 வரணும். யார் யார் வந்திருக்கலாம்? 1 4 வரலாம். இல்லாட்டி 4 1 வரலாம். இல்லாட்டி 2 3 3 2 வந்திருக்கு. கொஞ்சம் வேலை கூட்டுற மாதிரி இருக்கு. பார்ப்போம். ஏன் வரணுமாக இருந்தா எப்படி? 1 6 6 1 4 3 3 4 5 2 2 5 வேற 1 சரி 2 சரி 3 சரி அவ்வளவுதான். 11 வாரத்துக்கு 5 6 மட்டும்தான். 6 5 சரி. கவனமா யோசிங்க. அவசரப்படாம யோசிங்க. கேட்கிறாங்க என்றால் வெளியே எடுக்கப்பட்ட பந்து கருப்பு பந்தாக இருப்பதெல்லாம் நிகழ்ந்தார். இப்ப கருப்பு பந்து வரணுமா இருந்தால் 2 விஷயம் நடக்கலான்னு வழங்குதா இல்லையா? ஒன்று பை ஏ தெரிவு செய்யப்பட்டு கருப்பு பந்து வரலாம். அப்படி இல்லாட்டி பை பி தெரிவு செய்யப்பட்டு கருப்பு பந்து வரலாம். பை ஏ தெரிவு செய்யப்படும் முதன்மை எண்கள் கிடைச்சால் பை ஏ தெரிவு செய்யப்படும். இப்ப முதல்ல உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்றால் நீங்க சுண்டி விட்டுற நேரம் கிடைக்கிறது முதன்மை எண்ணா முதன்மை எண் இல்லையா? அது ஒரு கிளையாக வரும்.
அது கங்காலம். முதன்மை எண்ணாக இருந்தால் பை ஏ தெரிவு செய்யப்படும், அது நிகழ்தகவு. பை ஏ கட்டாயம் தெரிவு செய்யப்படும். முதன்மையில் தெரிவு செய்யப்பட்டால் கருப்பு நிறம் வாரத்துக்கான நிகழ்தகவு அடுத்த கிளை எப்படி வந்திருக்கு? நிகழ்தகவு கேட்கிறேன், எவ்வளவு வரும்? கருப்பு வாரத்துக்கான நிகழ்தகவு 5 மேல் 3 வருமா இல்லையா? முதன்மையின் கிடைக்குமாக இருந்தால் கருப்பு வாரத்துக்கான நிகழ்தகவு 3 கீழ் 5 வரப்போகுது. முதன்மையின் வரலாற்றி கருப்பு வாரத்துக்கான நிகழ்தகவு எவ்வளவு? 4 கீழ் 5. 4 கருப்பு பந்து, 4 கீழ் 7. 4 கருப்பு பந்து காணப்படுது, மொத்தமாக 7 பந்துகள் காணப்படுது. இப்போ முதன்மையின் வாரத்துக்கான நிகழ்தகவு, முதன்மையின் வராதுக்கான நிகழ்தகவு ஃபர்ஸ்ட் தேவைன்றது விளங்குது இல்லையா? இப்போ முதன்மையின் வாரத்துக்கான மொத்த நிகழ்தகவு இந்தெந்த முறைகள்ல மட்டும்தான் முதன்மையின் வரலாம். அப்ப இந்த முறைகள் நடக்கக்கூடிய வழிகள் எவ்வளவு காணும்? முதன்மையின் பெறப்படுவதற்கான நிகழ்தகவு நான் ஏன் வைக்கிறேன். கூட்டுத்தொகை முதன்மை தெரியவில்லை. முதன்மையின் கிடைச்சா 2 பையில ஏதோ ஒன்று தெரிவு செஞ்சு அதுல இருந்து பந்து எடுக்கணும்னு சொல்லப்படும். முதன்மையின் கிடைச்சா கட்டாயம் யாரை தான் எடுக்கிறோம்? ஏ தான் எடுக்கிறோம். அது நிகழ்தகவு, அது கட்டாயம் அப்படிதான் எடுக்கணும். இப்போ முதன்மையின் வாரத்துக்கான நிகழ்தகவு, முதன்மையின் வராதுக்கான நிகழ்தகவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன செய்யலாம்? முதன்மையின் வாரத்துக்கான மொத்த நிகழ்தகவு எவ்வளவாக இருக்கு? 2 தாய்க்கட்டை சுண்டப்படுது. இப்ப முதன்மையின் வாரத்துக்கான மொத்த நிகழ்தகவு கண்டுபிடிக்கணுமா இருந்தால் எங்களுக்கு தெக்காட்டின் தளம் கீர்னால் ஏசுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? தெக்காட்டின் தளம் கீர்னால் மரவரிப்படம் வச்சுக்கலாம். மரவரிப்படம் 6 கிளைகள் வரும். 6 கிளைகள் வரும். முதலாவது தாய்க்கட்டைக்கு 1 வந்தால் அங்கால என்ன வரும்? இவருக்கு 1 வந்தால் 2வது தாய்க்கட்டை என்ன வந்திருக்கலாம்? 2 வரலாம், அப்படி இல்லாட்டி 6 வரலாம், அப்படி இல்லாட்டி 4 வரலாம். 1 வரலாம். அப்ப 1 வந்தால் 1 வரலாம், திரும்ப 2 வரலாம், திரும்ப 4 வரலாம், 6 வரலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப மரவரிப்படம் கீழே போனா பெரிய செட் எல்லாம் வரும். எனக்கு நினைக்கிறேன் தெக்காட்டின் தளம் கீர்னா லேசா இருக்கு. தெக்காட்டி தளம் நம்ம ஓரளவு படிச்சதுதான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ முதலாவது தாய்க்கட்டையில கிடைக்கக்கூடிய பேர்கள் 1 2 3 4 5 6ன்ற மாதிரி பேரு. அது மாதிரி 2வது தாய்க்கட்டையில கிடைக்கக்கூடிய பேர்கள் 1 2 3 4 5 6. மொத்தமாக மாதிரி வேலி புள்ளிகள் எத்தனை வரும்? 36 புள்ளிகள் வரும். அந்த 36ல முதன்மை எண்கள் கூட்டுத்தொகை வரதுக்கு என்ன செய்யும்? மொத்த மாதிரி வேலி புள்ளிகளை மார்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். பெரிய கேள்வியா போட்டிருக்கிறாங்க, பரவாயில்ல, செய்யலாம், யோசிக்கலாம். ஆறுதலா யோசிச்சீங்கன்னா ஆன்சர் வரும். தாய்க்கட்டில 1 வந்தால் 2வது தாய்க்கட்டில யாரெல்லாம் வரலாம்? முதலாவது தாய்க்கட்டில 1 வந்தால் 2வது தாய்க்கட்டில யாரெல்லாம் வரலாம்? 1 வரலாம், 2 வரலாம், வேற 4 வரலாமே. ஆர்டருக்கு போங்க. இது முதலாவது தாய்க்கட்டில. அப்ப முதலாவது தாய்க்கட்டில 1 வந்தால் கூட்டுத்தொகை முதன்மையின் வரணுமாக இருந்தால் 2வது தாய்க்கட்டில 1 வந்திருக்கலாம், இல்லாட்டி 2 வந்திருக்கலாம், இல்லாட்டி 4 வந்திருக்கலாம். 5 வரலாமா? 5 வராது, 6 வரலாம். இப்ப முதலாவது தாய்க்கட்டில 2 வருது. 2 வந்தால் 2வது தாய்க்கட்டில யாரெல்லாம் வரலாம்? 1 வரலாம், வேற 3 வரலாம், 5 வரலாம், 6 வராது. முதலாவது தாய்க்கட்டில 3 வந்தால் 2 வரலாம், 4 6 வராதுன்னா 6 9 போகும். அடுத்தது 4 வந்தா 1 வரையிலும் 3 வரையிலும் 4 வந்தா 1 வரலாம் அல்லது 3 வரலாம், அப்படி இல்லாட்டி 4 வரையில 5 வரையில 6 வரையில, அவ்வளவுதான். 5 வந்தா 9 வரும், 9 மூணு இல்ல. 5 வந்தா 2 வரையிலும் 3 வராது, 4 வராது, 5 வராது, 6 வரும். 6 வந்தா இங்க ஒரு 1 வரலாம், 2 வராது, 3 வராது, 4 வராது, 5 வரலாம். மொத்தமாக முதன்மையில் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு எவ்வளவாக இருக்கு? ஏன் எடுக்குமே பி ஏ எவ்வளவு? மொத்தமாக முதன்மையின் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 36 மேல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இவ்வளவு நிகழ்தகவு காணப்படுது முதன்மையின் வாரது. முதன்மையின் வந்தாதான் பை ஏ தெரிவு செய்யப்படும். 5 கீழ் 12 வரும்.
Right? அப்ப சுண்டப்படுற நேரம் ஒன்று ஏ நடக்கலாம், ஏ வானம் பி வைப்போம், பி வைப்போம். இப்ப பி நடக்கலாம், பி நடக்காமல் இருக்கலாம். இது ரெண்டு தவிர வேற எதுவுமே நடக்கலாம். முதன்மையில் வரலாம், இல்லாட்டி முதன்மையில் வராமல் இருக்கு. இப்ப இவர் நடந்தால் கட்டாயம் நாங்க எந்த பையை தான் தெரிவு செய்வோம்? முதன்மையில் வந்திருந்தா யார் தான் தெரிவு செய்வோம்? ஏன்ற பை தான் தெரிவு செய்வோம். இப்ப ஏன்ற பை தெரிவு செய்யப்பட்டால் கருப்பு வரலாம், வெள்ளை வரலாம். முதன்மையின் வரலாற்றி பீன்ற பை தெரிவு செய்திருப்போம். அப்ப பீன்ற பை மூலமாக எனக்கு கருப்பும் வரலாம், வெள்ளையும் வரலாம். அப்ப இவருடைய நிகழ்தகவு 5/12 இருந்தால் இவருடைய நிகழ்தகவு எவ்வளவு? 7/12. ரைட். இப்ப கவனமா சொல்லுங்க. இங்க என்ன வரும்? 3/5 வரும். முதன்மையின் தெரிவு செய்யப்பட்டால் கருப்பு வரதுக்கு 3/5 வரும். இங்க அப்ப 2/5 வரும். இங்க 4/7 வரும். இங்க அப்ப 3/7 வரும். சரி, சரியா ஃபீல் பண்ணி கொண்டால் சார் எழுதிக்கொண்டு அடுத்த வாட்டி செய்வோம். தெக்காடித்தலம் தான் கீழே நின்றதும் இல்ல, வேற எதுவும் முறையில் இருந்து அப்படி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. மறுபடி படம் வேலை கூட, அதனாலதான் அதுக்கு போல். கீறிக்கொண்டீங்கன்னா இருக்கங்களா நீங்க இதை பார்த்து உங்களோட சமன்பாடுகளை எழுதி கொள்ளலாம். மாதிரி வழி புள்ளிகள் எழுதினா எப்படி வந்திருக்கு சொல்லுங்க. நீங்க மாதிரி வழி புள்ளிகள் எழுதினா எப்படி வந்திருக்கும்? எஸ் ஒரு தொடை எழுதி காட்டினா எப்படி வந்திருக்கும்? ஒரு மாதிரி வழி புள்ளி யாராக இருந்திருப்பா? இதால் முன் 2 தாய்க்கட்டை சுன்ற நேரம் கிடைக்கக்கூடிய மாதிரி வழி புள்ளிகள் எழுதி காட்டுங்கன்னு சொன்னால் யார் யார் எழுதிருப்பீங்க? தாய்க்கட்டை சுன்ற நேரம் யாரெல்லாம் கிடைக்கலாம்? அது எல்லாமே மாதிரி வழி புள்ளியாகும். யார் யார் வரலாம்? இங்க உண்டு அங்க உண்டு வரலாம். நான் கேட்கிறேன்,
ஒன்று கமா உண்டுன்னு வருமா இல்லாட்டி ஒன்று ஒன்றுன்னு வருமா? ஒன்று ஒன்று வரும். இதான் ஒரு நிகழ்ச்சி. விளைஞ்சோ ஒன்று கமா ஒன்றுன்ற நிகழ்ச்சி. என்ன ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது. ஒன்று கமா ஒன்று தான் கிடைக்கிற மாதிரி ஒரு புள்ளியாக இருக்கு. இந்த புள்ளியை தெரிவு செஞ்சால் முதலாவது ஆழ்கட்டுல 4, ரெண்டாவது ஆழ்கட்டுல 2 4 4 2ன்னு வந்துருக்கு. ரெண்டும் சேர்ந்து ஒரே ஒரே மாதிரி புள்ளி. சாரி, கிடைக்க பெறும் பந்து ஒரு கருப்பு பந்தாக இருப்பதுதான் நிகழ்காலம். இப்ப கருப்பு பந்து வரணுமாக இருந்தால் எப்படி எல்லாம் வந்திருக்கலாம்? எப்படி கருப்பு பந்து கிடைச்சிக்கலாம்? எந்த தேட்டத்துக்கு கீழே வருது? எந்த தேட்டத்துக்கு கீழே வருது? யாரு? மொத்த நிகழ்காவு தேட்டர். அப்படி மொத்தமா கருப்பு வரதுக்கு எவ்வளவு நிகழ்காவு காணப்படுது? இப்ப கருப்பு நடக்கணுமாக இருந்தால் யாரெல்லாம் நடந்து கருப்பு கிடைக்க பெறலாம்? அதாவது முதன்மை எண்கள் கிடைச்சு கருப்பு வந்திருக்கலாம், இல்லாட்டி முதன்மை எண்கள் கிடைக்காம கருப்பு வந்திருக்கலாம். மொத்தமாக கருப்பு கிடைக்கலாம் நிகழ்தாவும் சொல்லப்பட்டது. இவர் பிளஸ் இவரா இல்ல மொத்த நிகழ்தாவு தேற்றம். இப்ப பிபிக்கு நீங்க சமன்பாடு எழுதுற நேரம் அதை நீங்க எழுதி காட்டணும். கருப்பு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி பி என்க. இப்ப பிபிக்கு நீங்க சமன்பாடு எழுதுறதுனா எப்படி எழுதிருப்பீங்க? மறுவரைப்படத்தை பார்த்து சொல்லுங்க. பிபிக்கான சமன்பாடு எழுதுனா எப்படி எழுதிருப்பீங்க? நம்பர்ஸ் போடுறதுக்கு முன்னால சமன்பாடு எழுதி காட்டணும். அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. இப்படி எழுதலாம். பி நடக்கணுமா இருந்தால் எப்படியெல்லாம் நடக்கலாம்? பி வந்து பி வந்திருக்கலாம், பி டேஷ் வந்து பி வந்திருக்கலாம், ரைட்? அப்ப பி வந்து பி வாரதுக்கான நிகழ்தகவு என்ன? எப்படி வரும்? பி எது நடந்துருச்சு? முதன்மை என்கின்றது இப்ப தரப்பட்ட நிபந்தனை, ரைட்? அப்ப பி நடக்கணும். பி நடந்திருந்தால் பி நடக்கிறதுக்கான நிகழ்தகவு தர எப்படி வந்திருக்கும்? மொத்த நிகழ்தகவு மறக்கவே கூடாது. மரவழிப்படத்தை பார்த்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். சமன்பாடு கூட சின்ன மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி பிரதிடலாம்? இவங்க ரெண்டு பேரும் இவர் யார் உண்மையில? நிகழ்தகவு குறிப்பீட்டு முறையில இந்த 3/5 யாரு? பி நடந்திருந்தால் பி நடக்கிறதுக்கான நிகழ்தகவு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பெருக்கு நேரம் வார இங்கால பெருக்கு தொகை யாரு? பி. பாருங்க, இது பி, அதாவது முதன்மை வாரதுக்கான நிகழ்தகவு பி. பி தர பி பி given பி, ரைட்? அப்ப இது ரெண்டு பெருக்கமாக இருந்தால் இங்க நீங்க என்ன யார போட்டிருக்கணும்? பி. சமன்பாடு சொல்லுங்க, அதுக்கப்புறம் இடைவெளி பத்தி யோசிக்கும். பி வந்திருக்குமா இல்லையோ? விளையாச்சோ பி நடந்தால் பி நடக்கிறதுக்கான நிகழ்தகவு தர பி நடக்கிறதுக்கான நிகழ்தகவு பிளஸ் அங்க என்ன வரும்? பி பி டேஷ் இல்ல பி given பி டேஷ். பி டேஷ் நடந்திருந்தால் பி நடக்கிறதுக்கான நிகழ்தகவு தர பி டேஷ் நடக்கிறதுக்கான நிகழ்தகவு. சமன்பாடு சரியா எழுதி கொள்ளணும். இப்ப பிரதிட்டீங்கன்னா சரி எப்படி வரும்? 5/12 தர 3/5 சக கிளை வழியே போக்குள்ள பெருக்கணும், கிளை தாண்டி போற நேரம் கூட்டணும். 7/12 தரம் 4/7. சின்ன விஷயம். இந்த 5க்கு இந்த 5 கேன்சல், இந்த 7க்கு 7 கேன்சல், 3 4 7/12 கருப்பு கிடைக்கிறதுக்கான மொத்த நிகழ்தகவு. இங்க ஒரு வசனம் எழுதி விட்டீங்கன்னா மிச்சம் அழகா இருக்கு. மொத்த நிகழ்தகவு தேற்றத்தின் படி அந்த மாதிரி. வெளியே எடுக்கப்பட்ட பந்து கருப்பு வந்து தரப்படும் எனின் இப்ப வந்து பை ஏ இருந்து வெளியே எடுக்கப்படும் நிகழ்தகவை காணும். இப்ப என்ன கேட்கிறோம்? கேட்கிறோம் வெளியே எடுக்கப்பட்ட பந்து ஒரு கருப்பு பந்தென தரப்படும் போது
இப்ப வந்து பை ஏன்னு எடுக்கப்படுதுன்னா நிகழ்தகவை காணும். எதை பத்தி கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, அவசரப்படாம சொல்லுங்க. இப்ப உங்களோட மாதிரி வேலை யாரு? இப்ப உங்களோட மாதிரி வேலை யாரு? பிபி, அதான் மாதிரி வேலை. ஏன்னா இப்ப சொல்லப்படுது என்னென்றால் இது நடந்துருச்சு. அப்ப இப்ப கூட மாதிரி வேலை இவர் தான். இவருக்கு மேல யாரு வந்திருப்பார்? இவருக்கு மேல பி வந்திருந்தால் பி வார்த்தை தான் நிகழ்தகவு. அப்ப பிபியின் மேல் இவர் தர இவர் அல்ல. இவர் வந்து இவர் நடத்துறாரு நிகழ்தகவு. இப்ப கூட மாதிரி வேலை இவர். அப்ப இந்த மொத்த நிகழ்தகவுக்கு மேல இவர் வந்து சின்ன விஷயம் தான். என்னன்னா நடந்திருந்தால் பிபி நடக்கிறது தான் நிகழ்தகவு. முதன்மை தெரிவு செய்யப்படுதான் நிகழ்தகவு. பி நடக்கிறது தான் நிகழ்தகவு. சரிதானே? இப்ப மொத்த மாதிரி வெளி 7 கீழ் 12, அதுக்கு மேல 5 கீழ் 12 தர 3 கீழ் 5. துருக்கினா பாருங்க 3 கீழ் 7. எல்லா நிகழ்தகவு கேள்வியும் இந்த ஆர்டர் எல்லாம் போய் கொண்டிருக்கு. எந்த கேள்வி பாத்தீங்கன்னா எந்த கேள்வி மொத்த நிகழ்தகவு தேற்றம் அங்கால பேஸ் தீரம் அப்படிதான் போய் கொண்டிருக்கு. மார்க்ஸையும் அள்ளி கொண்டு போயிடும் பாருங்க. இந்த ஃபுல் கேள்விக்கு உங்களுக்கு 70 மார்க்ஸ் வந்திருக்கு. தெரியும், என்ன விஷயம் தான். அதுல அடுத்த கேள்வி நாங்க சின்ன ஒரு ஸ்டார்டிங் மட்டும் செஞ்சு வைப்போம். ஃபுல்லா செய்யல, மாரத்தின் படிக்கல. நிகழ்தகவு 2வது பார்ட் செய்ய கூட நீங்க எப்பயும் முடிவெடுத்துக் கொள்ளணும். ஏதோ கூட மாதிரி வெளி எது நடந்ததுன்னு சொல்லப்படுச்சோ அதான் கூட மாதிரி வெளியாக வரும். சொல்றாங்க பிபி நடந்துருச்சு, இப்ப அதான் கூட மாதிரி வெளி. அதுக்கு மேல பி நடந்திருந்தால் பி நடக்கிறதா நிகழ்தகவு என்ன? இவருக்கு மேல இவரோட பங்கு எவ்வளவு? அடுத்தது குறித்த பணியை செய்து முடிப்பதற்கு 100 மாணவர்கள் எடுத்துக்கொண்ட நேரங்கள் 5 மார்க்ஸ் போயிருக்கு. சில நேரம் இதுக்கும் சேர்த்து மார்க்ஸ் கொடுத்திருப்பான். இந்த மாதிரி இதுக்கும் சமன்பாடு மரவரைப்படத்தை பார்த்து ஃபீல் பண்ணுங்க, பெருசா கஷ்டப்படலாம். இப்ப பிபி நடக்கணுமா இருந்தா இப்படி நடக்கலாம் அல்லது இப்படி நடக்கலாம். அப்ப இவர் பி பி தர இது பி நடந்தால் பி நடக்கிறதான எழுதும். மரவரைப்படத்தை பார்த்து இந்த வசனத்தை இந்த இதை ஃபில் பண்ண விளக்காது. உண்மையில் இங்க நாங்க போடுறது முதன்மையின் கிடைக்கிறதான எழுதாவது. இங்க நாங்க போடுறது முதன்மையின் வந்திருந்தால் பி நடக்கிறதான எழுதும். அது ரெண்டு பெருக்கி வார பெருமானம் யாருக்கு சமம் நடந்திருக்கு? ரெண்டையும் பெருக்கி வாரது பி பிக்கு சமம் ஆகிறதா எப்படி வரும்? பெருக்கி வரும் பி பியாக இருந்திருக்கும். நிபந்தனைகள் இந்த இதுக்கு சமன்பாடு எப்படி வரும்? பி பி கிவன் பின்றது பி பி இடைவெட்டு பி கீழே யார் வருவார்? பி பின்னு வந்திருக்கும். அப்ப இது ரெண்டையும் பெருக்கி வார பெருமானம் பி பி இடைவெட்டு பி வருமா இல்லையா? ரெண்டும் பெருக்கி வார பெருமானம் சமன்பாடு வச்சிருக்கு. ரைட். 100 மாணவர்கள் எடுத்துக்கொண்ட நேரங்கள் பின்வருமாறு: 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ரைட். பெருமானங்கள் தரப்பட்டிருக்கிறது வகுப்பா இடை. இடையம் இடை மாறத்திறன் மாறத்திறன் பிறகு பார்ப்போம். இப்ப இடையமும் இடையம் கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்க எத்தனை முறைகள்ல செய்யலாம்? இடை இது என்ன வகையான தரவு? முதலாவது யாரு? நீட்ரன் பரம்பரை. நீட்ரன் பரம்பரை வேறு. யார் இவர்? 3 வகையான தரவு பார்க்கிறோம். ஒன்று ஒரு நேர்கோட்டில் வருது பரம்பல்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஒரு கூட்டமாக்கப்படாத தரவு பரம்பல்னு சொல்லுவோம். வேற 2வது வகை கூட்டமாக்கப்படாத மீட்ரன் பரம்பல். எக்ஸ் தரப்பட்டிருக்கு, எக்ஸ் தரப்பட்டிருக்கு. எக்ஸ்ன்றது எத்தனை தரவு வந்திருக்கின்றது. இவர் யாரு? கூட்டமாக்கப்பட்ட தரவு, அவ்வளவுதான்.
இதெல்லாமே கூட்டமாக்கப்பட்ட தரவு. இதுதான் கூட்டம் சொல்லுவோம். அந்த கூட்டமாக்கப்பட்ட தரவுடைய இடைக்காணலுக்கு என்னென்ன சமன்பாடு பார்த்தோம்? எக்ஸ் பாருக்கு அடிப்படை சமன்பாடு மறக்க கூட எஃப் ஐ எக்ஸ் ஐ இன் கீழ் சிக்மா எஃப் ஐ தான் இடைக்கான சமன்பாடு. ரைட். வேற என்ன சமன்பாடு? இதுல அடுத்தது எக்ஸ்ன்றது யாருங்க? எக்ஸ் ஆயின்றது நடுப்பெரும். ஒவ்வொரு வகுப்பாயிரே நடுப்பெருமானமாக இருக்கு. நடுப்பெருமானம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 கூட 2 பிரிக்கலாம். அப்போ மேல கீழே 2 கூட 2 பிரிச்சா நடுப்பெருமானம் வரும். அப்ப இங்க நீங்க போட வேண்டியது இந்த பெருமானங்கள் இல்ல, நடுப்பெருமானங்கள். 2 கூட 2 பிரிச்சு வர பெருமானங்கள். ரைட். வேற என்ன சமன்பாடு பார்த்தோம்? சிக்மா. எனக்கு அதெல்லாம் தேவை, சும்மா சொல்லுங்க. எக்ஸ் பார் சமன் பார்லயே இன்னொன்று படிச்சோம். என்ன வடிவம்? என்ன பிரதியீடு பயன்படுத்துவோம்? இரண்டாவது முறைக்கு என்ன பிரதியீடு பயன்படுத்துவோம்? எக்ஸ் ஐ சமன் ஐ சமன் எக்ஸ் ஐ மைனஸ் ஏ. அப்ப இவருக்கு நீங்க பார் எடுத்து விட்டால் டி பார் சமன் எக்ஸ் பார் மைனஸ் ஏன்னு வரும். ஏ ஒரு மாறிலி தானே. எக்ஸ் பாருக்கு இன்னொரு சமன்பாடு யாரு? ஏ பிளஸ் டி பார். இங்க டி பார்ன்றது யாரு? எக்ஸ் பார்ன்றது இவரா இருந்தால் டி பார் யாரா இருந்திருப்பார்? சிக்மா. எக்ஸ் பார் சமன்பாடு எப்படி வருது? சிக்மா எஃப் எக்ஸ் இன்டு சிக்மா எஃப். டி பார் எப்படி வந்திருப்பார் அப்ப? அதுதான் எக்ஸ் பாருக்கு சமன்பாடு. டி பார் மட்டும் யார்? ஏ தெரியும், ஏன்று நாம தெரிவு செய்யறாங்க. டி பார் யாரு? சிக்மா எஃப் டி இன் கீழ் சிக்மா எஃப். சிக்மா எஃப் எக்ஸ் இன் கீழ் சிக்மா எஃப் எக்ஸ் பார்னு சொன்னால் சிக்மா எஃப் டி இன் கீழ் சிக்மா எஃப் யாரா இருந்திருப்பார்? டி பாராக இருந்திருப்பார். இன்னொரு சமன்பாடு படிச்சோம். யாரு? எக்ஸ் பார் சமன் யூ ஒருத்தர். யூக்கு என்ன பிரதியீடு பயன்படுத்தணும்? யூ ஐ சமன் என்ன பிரதியீடு? மைனஸ் ஏ கீழே சி. ஏதோ ஒரு நம்பரால பிரிச்சிருக்கு. பொதுவா வகுப்பாயிடே பாருங்க. இப்ப இப்படி எடுத்தா உங்களுக்கு எக்ஸ் பாருக்கு சமன்பாடு எப்படி வரும்? ஏ பிளஸ் சி யூ பார் வரும். குறுக்கு பெருக்கினால் சி யூ ஐ வரும், சக ஏ வரும். எக்ஸ் ஐ சமன் ஏ பிளஸ் சி யூ ஐ வரும். அப்ப இவருக்கு பார் எடுத்தா இவருக்கும் பார் எடுத்து வரும். ஏ பிளஸ் சி யூ பார். இங்க யூ பார்ன்றது யார்? அப்ப யூ பார்ன்றது சிக்மா எஃப் யூ சிக்மா எஃப் ஆகும். இந்த சமன்பாடு கட்டாயம் பாடம் இருக்கு. இது தெரிஞ்சாலும் போதும். ஆனா இது செய்ய போனா நிறைய டைம் எடுக்கும். இவரை விட இவர் கொஞ்சமா டைம் எடுப்பார். இவரை விட இவர் நிறைய குறைவான டைம் எடுக்கும். 3 சமன்பாடும் தெரிஞ்சிருக்கணும். அங்க ஒரு முறைக்கு போகும், 3வது முறைக்கு போகும். இடை கண்டுபிடிக்க பாருங்க. நடுப்பெருமானம் தேவைப்படும். அந்த நடுப்பெருமானம் தான் உங்களுடைய எக்ஸ். 5 வரும், 15 வரும், 25, 35, 45 மாதிரி வந்து எக்ஸ் ஆய் தெரியும். எடுகொண்டு இடையொண்டு எடுக்கணும். எடுகொண்டு நடுப்படுத்தின மாதிரி எடுத்தால் லேசா இருக்கும், கட்டாயம் இல்லை. இப்போ நான் ஒரு பிரதியீடு பயன்படுத்தணும். எப்படி என்றால் யூ ஐந்து ஒரு பிரதியீடு ஒவ்வொரு தரவுல இருந்தும் 25 கழிச்சு 10 பிரிச்செடுக்கு. உங்களுக்கு ஏட பெருமானம் 25, சீட பெருமானம் 10. கட்டாயம் ஏட பெருமானம் 25ஆவும் சீட பெருமானம் 10ஆவும் தான் இருக்குன்னு கேட்டா இல்லை. விருப்பமான எந்த பெருமானம் எடுக்கலாம். எடுகொண்டு இடைய நீங்க நடுப்படுத்தி எடுக்கிற நேரம் பெருக்கி வார பெருமானங்கள் சின்ன சின்ன பெருமானங்கள் வரும். தூரமாக்கி எடுத்தீங்கன்னா பெரிய பெருமானங்கள் வரும். அதனால நடுப்படுத்தி இருக்கு. யூஐன்றது இவராக இருந்தால் இங்க யார் வந்திருப்பார்? 0 வரும். இங்க எவ்வளவு வரும்? மைனஸ் 1. 15 மைனஸ் 25 மைனஸ் 10. மைனஸ் 10 10 பிரிச்சா மைனஸ் 1. 5 மைனஸ் 25 மைனஸ் 20 மைனஸ் 2 வரும். கீழே என்ன வரும்? 35 மைனஸ் 25 10. 10 கீழ் 10 1. இங்க 2 வரும். இப்ப யூஐ தெரியும். இப்ப இந்த முறைப்படி நீங்க எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் ஏ பிளஸ் சி யூ பார் வரும். உங்களுக்கு ஏயும் தெரியும், சியும் தெரியும். ஏட பெருமானம் 25, சீட பெருமானம் 10. யூ பார் வேணும். யூ பார் கண்டுபிடிக்க உங்களுக்கு என்ன அட்டவணை எக்ஸ்ட்ரா தேவைப்படும்? யூ பார் எக்ஸ்ஐயோ யூ பார் எஃப் தர யூவின் கீழ் சிக்மா எஃப். அப்படிதானே? அப்ப எஃப் யூன்ற இன்னொரு அட்டவணை தேவைப்படும். அப்ப எஃப் யூ தேவையா இருந்தால் இங்க பக்கம் எஃப் யூக்கான எஃப்ஐ யூஐக்கான அட்டவணை அடிச்சா வரும். எஃப் இவர் யூ இவர் சாய 20 0. இங்க ஒரு 20, இங்க ஒரு 30.
சிக்மா FIUIன்றது 50 மைனஸ் 40 10 வரும். சரிதானே? மொத்த கூட்டுத்தொகை 100 அவங்களே தந்திருக்கிறாங்க. சிக்மா எஃப்ன்றது 100 மாணவர்கள் செய்யப்பட்ட நேரங்கள். ரைட். அப்ப இந்த சமன்பாட்டுக்கு அமைவாக பாருங்க. ஏட பெருமானம் வரும் 25 எடுகொண்ட இடை. சியின் பெருமானம் 10. யூ பார்ன்றது 10 கீழ் 100. மைனஸ் பெருமானம் வந்துச்சுன்னா நீங்க பிளான் யோசிக்கூடாது. மைனஸ் பெருமானம் வரும். சிக்மா எஃப் மைனஸ் பெருமானம் வரும். ரைட், பிளான் இல்லை. சுருக்கினா பாருங்க 26 லேசான ஒரு இடை வரும். கஷ்டம். எக்ஸ் பாரின் பெருமானம் 26 வரும். கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? இடையத்துக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்குது? இடையம் இடையம்ன்றது யாரு? இடையம்ன்றது யாரு? யாரு செய்யப்படுத்தினா நடுவில் இருக்கிறவர். அப்ப நடுவில் இருக்கிற கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு யாரு தேவை? மீறினாத்தவனே தேவை. இப்படிதான் புள்ளி விவரங்கள் செய்யக்கோல முடிஞ்ச அளவு கிட்ட கிட்ட எடுத்துட்டு போங்க. கணக்கு செஞ்சுட்டு போக்கலாம் விளங்கும். அங்கெல்லாம் எவ்வளவு பலம் தேவைப்படுது. இப்ப இது ரெண்டு மட்டும் தான் தந்திருக்கிறான். இது நாங்க கீர்னது, இதுவும் நாங்க கீர்னது, இதுவும் நாங்க கீர்னது. அங்கே வரணும் திரள் மீட்டரும் தேவைப்படுது. மாறத்திறன் கண்டுபிடிக்க இன்னொரு செட்டும் தேவைப்படும். ரைட், அப்படி முடிஞ்ச அளவு கிட்ட கிட்ட வரைஞ்சிட்டு திருப்பி திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப திரள் மீட்டர் அட்டவணை ஃபில் பண்ணா எப்படி வரும்? திரள் மீட்டர் என்ன இலக்கங்கள் வரும்? ஃபர்ஸ்டா 10 ஆரம்பிக்கும். இந்த 10ஓட இவரை கூட்டினா 30 வரும். இவரோட இவரை கூட்டினா 65 வரும். 85 வரும். கடைசியா 100 வரும். இப்போ 100 தரவுகள் காணப்பட்டால் உங்களோட இடையம் எத்தனையாவது தரவு? 100 தரவுகள் காணப்படுது. அப்ப உங்களோட இடையம் எத்தனையாவது தரவு? 100 தரவு காணப்படுது. இடையம் எத்தனையாவது தரவு? 100 பேர் இருந்தால் நடுவில் இருக்கிறது யாரு? 3வது இருக்கிறது. 100 பேர் ஒரு லைன்ல நின்றால் நடுவில் இருக்கிறது யாரு? 50வது ஆள். அப்ப 100 பேர் 100 தரவுகள் காணப்பட்டால் நடுவில் இருக்கிறது எத்தனையாவது தரவு? 50வது தரவு. 50வது யார் இருக்கிறார்? அப்ப 50வது தரவு எங்க வந்திருக்கும்? எந்த வகுப்பா இடைக்குள்ள வந்திருக்கும்? 20ல இருந்து 30க்குள்ள வந்திருக்கு. அப்படிதானே? அப்ப 20ல இருந்து 30க்குள்ளதான் வகுப்பா இடை வந்திருக்க போகுது. ரைட். அப்ப 20க்கும் 30க்கும் இடையில தான் உங்களுடைய இடையம் வரப்போகுது. இந்த 20ன்ற பெருமானத்துக்கு நீங்க மார்க் பண்ற திரள் மீட்டர் பெருமானம் எவ்வளவு? 20க்கு நீங்க மார்க் பண்ண திரள் மீட்டர் பெருமானம் 30. இந்த இருக்குது. மேலெல்லைக்கு தான் மார்க் பண்ணிருப்போம். அப்ப மேலெல்லையில 20க்கு 30 வந்திருக்கும். 30க்கு 65 வந்திருக்கு. இப்ப இந்த 30க்கும் 65க்கும் இடையில தான் 50 வந்திருக்கு. 50வது தரவு. இதான் கூட ME ஆக வரும். இப்ப ME கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? சமன்பாடு சொல்லுங்க எப்படி வரும்? சமன்பாடு எப்படி வந்திருக்கு? 65 கீழே வராது. 65 மைனஸ் 30. இந்த உயரம் வேணும். அப்ப இந்த உயரம் 65 மைனஸ் 30 கீழே 50 வராது. 50 மைனஸ் 30. 50 மைனஸ் 30 சமன் இவரின் கீழ் இவர் சமன் இவரின் கீழ் இவர். அப்ப இந்த மொத்த நீளம் எவ்வளவு? 30 மைனஸ் 20 கீழ் ME மைனஸ் 20. அவ்வளவு முடிஞ்சு. மேல 35 கீழே 20 10 கீழ் ME மைனஸ் 20. பெருக்குவோமோ 2 வரும். சுருக்கினா பாருங்க 7 ME மைனஸ் 140ன்றது 40 வரும். 7 ME பெருமானம் 180 வரும். ME பெருமானம் 2 40ல 5 50ல 7 25.71 வரும். இடையம்
மிச்ச கேள்வி இப்ப செய்யலாம், நாளைக்கு பூரா செய்யலாம்.